வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மோட்டோ ட்ரைட் அண்ட் நான் தான் உங்கள் ஸ்ரீ. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா ரைடிங் க்ளவுஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா ரைடிங் க்ளவுஸ் பற்றி தாங்க. ரைடிங் க்ளவுஸ் பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ரைடிங் க்ளவுஸ் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கை வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்காக தாங்க. ஒருவேளை நீங்கள் வண்டியிலேருந்து கீழே விழுகுறீங்க அப்படின்னா கை வந்து இந்த ப்ரொடெக்ட் ஆகிறதுக்காக தான் இந்த ரைடிங் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நல்ல ஒரு ரைடிங் க்ளவுஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொடெக்டர் இருக்கும். நீங்கள் காசு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது இல்லை உங்களோட ரேஞ்ச் ஆஃப் க்ளவுஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டர் கொடுப்பாங்க. ஏன்னா முதல் வந்து உங்கள் கை வந்து கீழே தான் இப்படி தரையும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் முட்டி உங்களோட நீஸ் எல்லாமே வந்து ரோட்டில் வந்து தரையும். ஸோ முதல்ல வந்து உங்கள் கை தான் வந்து பேலன்சேஷனை கொடுக்கும். அப்போது உங்கள் கையில் தான் வந்து மேஜரான அடிப்படும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் பீப்புள் வந்து ரைடிங் க்ளவுஸ் வந்து யூஸ். ஸோ ரைடிங் க்ளவுஸ் பார்த்திங்கன்னா நிறையா வகை இருக்குது. அதில் முக்கியமான 3 வகை என்னென்னு கேட்டிங்கன்னா அர்பன் க்ளவுஸ், செமி கான்ட்லன் க்ளவுஸ், ஃபுல் கான்ட்லன் க்ளவுஸ். ஸோ இந்த அர்பன் க்ளவுஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த சிட்டி ரைடுக்கெலாம் யூஸ் பண்ணுறது தாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு சிட்டி ரைடுக்கு போகிறீங்க, ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு 30 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அர்பன் க்ளவுஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செமி கான்ட்லன் க்ளவுஸ்னால் வந்திங்கன்னா அது இவ்வளோ தூரம் தான் இருக்கும், ஃபுல் ப்ரொடெக்ஷன் வராமல் ஒரு இவ்வளோ தூரம் இருக்கிறது பேர் தான் செமி கான்ட்லன் க்ளவுஸ். ஃபுல் கான்ட்லன் க்ளவுஸ் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்குங்க. இது வந்து ஒரு ஃபுல் கான்ட்லன் க்ளவுஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்கல் 3 க்ளவுஸ். இதுதான் 3 முக்கியமான க்ளவுஸுங்க. அதை தாண்டி இதில் எது வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் கான்ட்லன் க்ளவுஸ் தாங்க. செமி கான்ட்லன் க்ளவுஸும் ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஃபுல் கான்ட்லன் க்ளவுஸும் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த லாங் ரைட் போகிற பீப்புளெலாம் வந்து செமி கான்ட்லன் இல்லை ஃபுல் கான்ட்லன் அவங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது முதல்ல நம்ம வண்டியிலேருந்து கீழே விழுகும் போது நம்ம கை தான் வந்து முதல் நிலத்தில் வந்து கீழே வைக்கிறோம். ஸோ அப்போ அந்த எஃபெக்ட்டை பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிராப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஏன் கிராப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முதல்ல நம்ம கையை வந்து நிலத்தை வந்து அப்படி பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து கிராப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே ரைடிங் க்ளவுஸில் நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேஜரான ப்ரொடெக்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் மேஜரான ப்ரொடெக்ஷனே இருக்கும். ஏன்னா நீங்கள் விழுகிறப்போ இந்த இடம் தான் முதல் வந்து நிலத்தில் வந்து அப்படியே தேயும், அப்படியே கை தேயும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய காயங்கள்லாம் ஏற்படும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரைடிங் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா க்ளவுஸ் போடுறது முக்கியம். ஆனால் க்ளவுஸுக்கு வந்து அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு பிகினர், உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு 2000-3000 கொடுத்து க்ளவுஸ் வாங்குறது வந்து அது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாதுங்க. நீங்கள் வந்து ஒரு நார்மலான க்ளவுஸ் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான க்ளவுஸ் விற்கும். அதாவது ஒரு 250லேருந்து ஒரு 500க்குள்ளே இருக்க ரேஞ்சில் க்ளவுஸ் விற்கும். ஸோ அந்த க்ளவுஸை போட்டு நீங்கள் முதல் பழகுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ எடுத்தோடனே ஒரு ஃபுல் கான்ட்லன் க்ளவுஸுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அவ்வளோ சீக்கிரம் கம்ஃபர்டபுள்னஸ் கொடுக்காதுங்க. நீங்கள் வந்து அதுக்கு பழகவும் மாட்டீங்க. அதே நீங்கள் எடுத்தோடனே ஒரு பேசிக்கலான க்ளவுஸுக்கு போனீங்கன்னா போக போக நீங்களே வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா க்ளவுஸ் போட்டோம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ரைடராக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, ரைடிங் க்ளவுஸில் பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்களாக இருக்குங்க. முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாருங்கள். நீங்கள் ஒரு பேசிக்கல் க்ளவுஸ் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா துணியில் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு நார்மலான ஒரு துணியில் தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க, ரொம்ப ப்ரொடெக்ட்லாம் பண்ணாது, பட் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அதே நீங்கள் வந்து ஒரு ப்ரோ ரைடர் இல்லை வந்து ரொம்ப பெரிய ரைடர் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய க்ளவுஸ்லேருந்து நிறைய விஷயம் இருக்குங்க. ஸோ இந்த க்ளவுஸை நம்ம எடுத்துப்போம். இந்த க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொடெக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொடெக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் பிவிசி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் மேக்ஸிமம் கை எங்கேயாச்சும் வச்சேனா இல்லை விழுந்தேன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரம் அடிப்படாது. அதுவும் இல்லாமல் இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரைனாட்ஸ் பிராண்டுங்க. உங்களுக்கு தலைகளாக தான் தெரியும் நினைக்கிறேன். இது வந்து ரைனாட்ஸ் பிராண்டு. இதை நானே ஃபஸ்ட்டு பேசிக்கலாக நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். நானே நார்மலான க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நானே இதுக்கு முதல் யூஸ் ஆகலை. ஆனால் க்ளவுஸில் எடுத்தோடனே பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்களில் இந்த விஷயமும் ஒன்று. ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் காசு ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணும்போது இது எல்லாமே பார்த்துவாங்க. இந்த ப்ரொடெக்டர் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அடுத்தது இங்கே ஒரு ப்ரொடெக்டர். இந்த மாதிரி ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரொடெக்டர் தாங்க. அதுக்கப்புறம் இந்த நக்கிளில் ப்ரொடெக்டர் இருக்கா அப்படின்றது பாருங்கள். ஏன் இந்த நக்கிள் ப்ரொடெக்டர் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு வேளை நீங்கள் உங்களோட வண்டியில் வந்து நக்கிள் கார்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏதோ ஒரு வண்டியில் போய் இடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நக்கிள் உடையிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதனால தாங்க பேசிக்லி நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரைட் போகிறீங்க அப்படின்னாலே ரைடிங் கிளாஸ் போட்டு பழகுங்க. ரைடிங் க்ளவுஸ் வாங்கும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடெக்டர்ஸ் அதில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ பேசிக் க்ளவுஸில் அவ்வளோ ப்ரொடெக்டர்ஸ் வராது. ஆனால் இருந்தாலுமே இப்போ வர சின்ன வெப்சைட்டில்
இல்லை கடைகளில் வந்து ப்ரொடெக்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுக்குறாங்க. ஒரு 500 ரேஞ்சில் இருக்க க்ளவுஸ்க்கே வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்டர் கொடுக்குறாங்க. ஸோ அதை முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்து வாங்க. முதல் ப்ரொடெக்டர் இங்கே ஒரு 500 பட்ஜெட் இல்லை ஒரு 500லேருந்து ஒரு 1000 இருக்கிற பட்ஜெட்டில் போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரொடெக்டர் இருக்கான்னு பாருங்கள். நக்கிள் ப்ரொடெக்டர், அதுக்கப்புறம் இந்த பாம் ப்ரொடெக்டர் இதெல்லாமே இருக்கான்னு பாருங்கள். பட் அவங்களோட கிளாத் வந்து கொஞ்சம் மேபி நார்மலாக இருக்கலாம், லெதர் பியூர் லெதர் கொடுப்பாங்களான்றது தெரில. பட் இந்த ப்ரொடெக்டர்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த க்ளவுஸ் வந்து பர்ச்சேஸ். ரைடிங் க்ளவுஸ் எப்படி வாங்கலாம், ரைடிங் க்ளவுஸ் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க. இப்போ ரைடிங் க்ளவுஸில் இருக்க ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் நாம் நினச்சிட்டு இருக்க விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி பேசலாங்க. அதாவது ரைடிங் க்ளவுஸில் நம்ம பேசிக்லி கை உள்ள ரைடிங் க்ளவுஸ் போட்ட உடனே நமக்கு தோன்ற முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேர்க்க ஆரம்பிக்குங்க, பயங்கரமாக ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்காக இது ஒரு பெரிய ரீசனாக எடுத்து நமக்கு ரைடிங் க்ளவுஸ் போடுறது வந்து விடக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மழை தண்ணி பட்டுச்சுன்னா ஒரு வேளை உங்களோடது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை வாட்டர் ப்ரூஃபாக இல்லை, எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் வாட்டர் ப்ரூஃபாக இல்லை அப்படின்றப்போ மழை தண்ணி உள்ளே போச்சுன்னா கை நச்சன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நனைஞ்ச க்ளவுஸோட நாம் வண்டி ஓட்டும் போது அந்த காற்று வந்து சில்லுன்னு படும்போது நம்ம கை வந்து லைட்டாக நம் ஃபீல் வரலாம், ஆனால் அவ்வளோ நம்பாகுங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இது ஃபுல் ப்ரொடெக்ஷன் தான் நம்ம கைக்கு. ஸோ டிஸ்அட்வான்டேஜே இல்லாத டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். இப்போ உண்மையான அட்வான்டேஜ் என்னன்னு அப்படின்றத பார்ப்போங்க. முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க இல்லை வண்டியில் ஒரு ஹைவேல க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே போகும்போது காற்று வந்து உங்களை பயங்கரமாக அடிக்குங்க. காற்று வந்து உங்களை ரொம்ப தள்ளும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வண்டியில் நக்கிள் கார்டு, அதாவது நக்கிள் ப்ரொடெக்டர் இல்லை அப்படின்றப்போ காற்று வந்து ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக வந்து கையில் அடிக்கும். அதனால வந்து உங்கள் ரைடு வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்று பயங்கர இதாக அடிக்கும் போது உங்கள் நக்கிள்ஸ் வந்து உங்கள் கை வந்து மொத்தமாக டயர்டாக ஆரம்பிக்குங்க. அந்த காற்றை வந்து உங்களால் எதிர்கொள்ள முடியாது. அதே நீங்கள் ஒரு க்ளவுஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணிக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கை வந்து நம் ஃபீல் ஆகும், அதாவது மறுத்து போகிறது. க்ளவுஸ் போட்டிருந்தீங்கன்னா மறுத்து போகும், ஆனால் ஓரளவுக்கு தாங்க மறுத்து போகும். ஆனால் நீங்கள் க்ளவுஸ் போடாமல் தொடர்ந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இல்லை 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கை வந்து ரொம்பவுமே நம் ஃபீல் ஆயிருங்க. அதை நீங்கள் திருப்பி நார்மல் ஸ்டேட் கொண்டு வரக்கு கொஞ்சம் நிமிஷங்கள் ஆகலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன் தாங்க. இன்கேஸ் நீங்கள் ஹைவேல போகிறீங்க போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை விழுந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் எடுத்து அந்த ஹைவேல யாருமே இல்லை, ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, யாரையும் வந்து கூப்பிட முடியாத ஒரு ஸ்டேட்டு, நம்ம வண்டி வந்து ஓரளவுக்கு நார்மலான வண்டி, நம்ம விழுந்துட்டோம் அப்படின்றப்போ நீங்கள் திருப்பி எந்திரிச்சு ஓட்டுறதுக்கு உங்கள் கை வந்து நல்லா இருக்கும். ஸோ அப்போ வந்து ரைடிங் க்ளவுஸ் வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ முக்கியமாக வந்து ரைடிங் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு சில காரணம். அதை தாண்டி வேறு இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரைடராக நீங்கள் இருக்கிறீங்கனாலே மேக்ஸிமம் எல்லா கியர்ஸையும் போட வந்து மறந்துடாதீங்க. எல்லா கியர்ஸும் நீங்கள் போடுறப்ப என்ன வரும், அதாவது என்ன ஒரு மனசுக்குள்ளே தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ரைடர். அதை தாண்டி கோழி கத்திக்கிட்டே இருக்குல்ல, நீங்கள் ஒரு ரைடர். அதை தாண்டி உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் இருக்குங்க. எப்பயுமே நீங்கள் ரைடிங் க்ளவுஸ் போட்டு ஓட்டும் போது எப்பயுமே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்க. நம்ம வந்து ஒரு ரைடர், நம்ம வந்து சேஃபாக தான் போயிட்டுருக்கோம், நமக்கு அடிப்பட்டால் நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க பேசிக்கல் அட்வான்டேஜ். பேசிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ரைடிங். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ரைனாட்ஸ் க்ளவோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரைனாட்ஸ் க்ளவோட ஃபுல் ரிவ்யூ போடுறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதோட காஸ்ட் என்ன, இது எந்தளவுக்கு வர்த்தா இல்லையா அந்த ப்ரைஸுக்கு, இதை பற்றி எல்லாமே நான் போடுறேங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம ஓரளவுக்கு பேசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் க்ளவுஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஸ்ரீ ஃப்ரம் மோட்டோ ட்ரைட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.